வணக்கம். சித்தர்கள் யார் என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். பொதுவாக சிவபெருமானின் தொண்டராக நந்தீசரும், நந்தீசர் பின் அகத்தியரும், அகத்தியர் வழியாக தோன்றியவர்கள் சித்தர்கள் என்றும், சித்தர்களின் தலையாய கடவுள் முருகன் என்றும் சொல்வார்கள். சித்தர்களுக்கு தனிப்பட்ட வரைமுறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றது இதுவரை விளங்காத ஒன்றாகவே இருக்கிறது. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விதமாக தன்னை பரிணமித்துக் கொள்கிறார்கள். இது தவிர சித்தர்கள் என்பவர்கள் தன்னை தான் அறிதல் என்பதில் முழுமையான கருத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை தான் அறிதல் என்பதே சித்தர்களின் தலையாய நோக்கமாக இருக்கிறது. இது தவிர சித்தர்கள் 64 விதமான சாஸ்திரங்களில் ஏதாவது ஒரு கலையில் மிக உன்னத நிலை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். மருத்துவம், ஜோதிடம், கணிதம், விஞ்ஞானம், வானியல் சாஸ்திரம் போன்றவைகளில் புகழ்பெற்ற விளக்கங்களுடன் கொண்டவர்கள் பலவிதமான சித்தர்கள் இருக்கிறார்கள். மூல 14 சித்தர்கள் என்பவர்கள் அகத்தியர் தொடங்கி அகஸ்தியர், போகர், புலத்தீசர், சட்டநாதர் என்ற வகையில் இருப்பவர்கள். இது தவிர பின் 18 சித்தர்கள் என்று ஒரு 18 பேரும் இருக்கிறார்கள். அதை தவிர நவகோடி சித்தர்கள் என்று உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சித்தர்கள் பல விதங்களில் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தலையாய கொள்கை கடவுள் ஒன்றே, தன்னைத்தான் அறிதல், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடவுள் ஒன்றே என்ற எண்ணம் கொண்டவர்களே சித்தர்கள். அவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் சாஸ்திரங்கள் மூலமாகவும் சித்திகள் மூலமாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டியவர்கள். பொதுவாக இருமை என்ற கொள்கையை தாண்டி ஒருமையில் நிலைத்திருப்பவர்கள். பலவிதமான சித்தர்களில் ஒருவரான தற்போது சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த கணக்கன்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்கும். அவர் நடத்தி காட்டிய சித்துக்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டிற்கு மிகவும் அரிதானவை, யாராலும் நம்பவும் முடியாதவை. நேரடியாக அனுபவம் பெற்றவர்களுக்கு பலவிதமான ஆச்சரியங்களும் காத்திருக்கும். குறிப்பாக சித்தர்களில் போகர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தவர். அவர் தங்களுடைய வாழ்க்கையில் ககன மார்க்கமாக சீனாவிற்கு பயணம் செய்து வந்தவர். அவரே கன்ஃபியூசியஸ் என்றும் போதி சத்துவர் என்றும் ஒரு காலத்தில் சொல்வார்கள். இது பற்றி ராமையா யோகி குறிப்பிடும் பொழுது, போகர் இங்கிருந்து சைனாவிற்கு சென்று தன் உடல்நிலையால் இந்தியராக இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்படாததால் சைனாவில் மறைந்த ஒரு வயதானவரின் உடலில் புகுந்து சீனராக மாறி அங்கு நம் தத்துவத்தை கற்றுக் கொடுத்தார் என்று ராமையா யோகியின் பிளாக் ஸ்பாட் கூறுகிறது. ராமையா யோகி என்பவர் மகாதேவ பாபாஜியின் சிஷ்யராகவும் மகாதேவ பாபாவை நேரடியாக சந்தித்தவரும் அறியப்படுகிறது. அவர் யோகானந்த பரமஹம்சரின் சிஷ்யர் இன்னும் சமீப காலத்தில் மறைந்தவர். அதேபோல் பழனி மூட்டைசாமி என்பவர், இடையமேலூர் பாண்டிசாமி, கசவனம்பட்டி மௌனகுரு இவர்களெல்லாம் மிகவும் சமீபத்தில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியவர்கள். இது தவிர சிங்கம்புணரியில் இருந்த முத்தவடுகநாதர் என்ற வாத்தியார் ஐயா மிகவும் படிக்காத நிலையில் ஆடு மேய்த்து கொண்டவராக இருந்தும் பிற்காலத்தில் மிகவும் சித்துகள் புரிந்து ஒரு நிலை அடைந்து இப்போது சமாதியில் இருக்கிறார். பழனி மூட்டைசாமி, இடையமேலூர் பாண்டிசாமி அவர்கள் இருவரும் நடத்திய அற்புதங்கள் ஏராளம். அதை அனுபவித்தவர்களும் ஏராளம். இதை ஏன் சொல்கிறோம் என்றால், இவர்களெல்லாம் சமீப காலத்தில் அற்புதங்கள் நிகழ்த்திய மகான்கள். இப்போதைக்கு இருப்பவர்கள் மதுரைக்கு அருகில் என்றால் சுரேந்திரன் என்னும் ஒரு சித்தர் தனக்கன்குளத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலிலும், ரவி தாத்தா என்னும் ஒருவர் திருமங்கலம் அருகில் ஒரு சாய்பாபா கோயிலிலும் இருக்கிறார்கள். இது தவிர நிறைய பேர்கள் இருக்கலாம். எங்கள் குருநாதர் சொல்வது போல் நம்மிடையே வாழ்ந்து தன்னை வெளிக்காட்டாமல் இருக்கும் சித்தர்கள்
அதிகம். வெளிநாடுகளில் பார்த்தோம் என்றால் குர்ஜீஃப் போன்ற மகான்கள் இருந்திருக்கிறார்கள், பெரிய ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். குர்ஜீஃப் தான் சந்தித்த ஒரு இந்திய சித்தரை பற்றி கூறும்பொழுது அவர் சொல்கிறார், வியன்னாவில், ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னாவில் கால்நடையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது தனியே ஒருவர் தன்னை சந்தித்ததாகவும், அவர் தன்னை இமயமலையிலிருந்து வந்த ஒரு சாமியார் என்று சொன்னதாகவும், அவருடைய சொந்த ஊர் எது என்று கேட்ட பொழுது காஞ்சிபுரம் என்று சொன்னதாகவும் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த மகான் காஞ்சிபுரத்திலிருந்து நடைப்பயணமாக ஆஸ்திரியா வரை சென்றார் என்று கூறுகிறார். இது தவிர சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் நெரூரில் சமாதி அடைந்திருக்கும் மகான் தன் வாழ்நாளில் 20ஆம் நூற்றாண்டில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு மகான். அவர் கரூருக்கு அருகில் உள்ள நெரூரில் இருந்த பொழுது சிறு குழந்தைகள் அவரை சுற்றி விளையாடி கொண்டிருந்த பொழுது சித்திரை திருவிழா பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், அவர்களை ஒரு நொடியில் இங்கு மதுரைக்கு கூட்டி வந்து சித்திரை திருவிழா காணச் செய்து திருப்பி கரூருக்கே கூட்டி சென்றதாகவும் ஒரு சரித்திரம் இருக்கிறது. இது போன்ற சித்தர்கள் தங்களை இன்ன விதம் என்று அறியப்படாதவர்களாகவே இன்று வரை இருந்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தி கொண்டவர்கள் வெகு சிலர். வெளிப்படுத்தியதில் அவர்கள் சொன்ன விஷயங்கள் பொதுவாக ஜாதி மத பேதமற்று மனிதநேயம் கொண்டு அன்பே பிரதானமாக வாழ்ந்தவர். அவர்கள் அந்த காலத்தில், பழைய காலத்தில் பார்த்தோம் என்றால், வடக்கிலிருந்து வந்த சந்நியாசிகள் தெற்கத்திய இடங்களில் சமாதி கொண்டு அந்தந்த கிராமங்களில் எங்கு போய் அமைந்தார்களோ அந்த கிராமங்களுக்குரிய மக்களுக்கு சேவை செய்தும் பணிவிடைகள் செய்தும் அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வடமாநிலத்திலிருந்து தென்னாட்டுக்கு வந்தவர்களை நம்மூரில் விராட சந்நியாசிகள் என்றும், அதுவே மருவி பின்னாளில் லாட சந்நியாசி என்றும் ஆகி தெற்கே பல இடங்களில் லாட சந்நியாசி சமாதிகள் இருக்கின்றன. குறிப்பாக மதுரையில் தல்லாகுளத்தில் கோரிப்பாளையம் பக்கத்தில் ஒரு லாட சந்நியாசி இருக்கிறது. பெரிய சித்தர்கள் சாம்ராஜ்யம் இந்த தென் மாநிலங்களில் இருக்கிறது. இந்த சித்தர்கள் அனைவரும் அகஸ்தியரையும் பாம்பாட்டி சித்தரையும் போகரையும் வழிகொண்டு பின்னாளில் நிறைய கிராமங்களுக்கும் மக்களுக்கும் சேவை புரிந்து வந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.